திருமணமாகி குழந்தை இல்ல அப்படின்ற கோபத்துல கணவன் மது போதையில தகராறுல ஈடுபட்டு மனைவிய கொலை செஞ்சதா சொல்லப்படக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகாவுக்குட்பட்ட மாமாக்குடி பகுதியை சேர்ந்தவர் கேசவன். இவருடைய மனைவி மகாலட்சுமி. இவங்க 2 பேருமே கூலி வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி 3 ஆண்டுகள் ஆன நிலையில மகாலட்சுமிக்கு குழந்தை இல்ல அப்படின்னு சொல்லி கேசவன் அடிக்கடி மகாலட்சுமி கிட்ட தகராறுல ஈடுபட்டு வந்ததா சொல்லப்படுது. இந்த சூழல தான் சம்பவத்தை அன்னைக்கு மது போதையில வந்த கேசவன் மகாலட்சுமி கிட்ட தகராறுல ஈடுபட்டு பக்கத்துல இருந்த கட்டையை எடுத்து மகாலட்சுமியை தாக்குனதா கூறப்படுது. இதை தொடர்ந்து அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க படுகாயம் அடைஞ்ச மகாலட்சுமிய சிகிச்சைக்காக மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிருந்திருக்காங்க. ஆனா போற வழியிலேயே மகாலட்சுமி உயிரிழந்ததா கூறப்படுது. அதை தொடர்ந்து பொறையார் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து போய் உயிரிழந்த மகாலட்சுமியினுடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. மேலும் கணவன் கேசவனை போலீசார் கைது செஞ்சு தீவிர விசாரணையில ஈடுபட்டு வராங்க. குழந்தை இல்ல அப்படின்னு சொல்லி கணவன் அடிக்கடி மனைவி கிட்ட தகராறுல ஈடுபட்டு வந்த நிலையில கட்டையால தாக்கி மனைவிய கணவன் கொலை செஞ்ச சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் அந்த பகுதியில ஏற்படுத்தி இருக்கு. ஊருக்குள் புகுந்து நோட்டமிட்டு ஆள் இல்லாத வீட்டுக்குள் சென்று நகைகளை கொள்ளையடித்த 4 பேர் பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்த பொதுமக்கள். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த பேயாலம்பட்டு கிராமத்தில் கணவரை இழந்த சந்தோஷம் என்ற பெண் தனிமையில் வீட்டில் வசித்து வரும் நிலையில் தனக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் கரும்பு விவசாயம் செய்து பிழைப்பு நடத்தி வரும் நிலையில் காலையில் வீட்டின் எதிரே உள்ள கரும்பு தோட்டத்திற்கு தண்ணீர் பாசனம் செய்ய சென்றுவிட்டு வீடு திரும்பி இருக்கிறார். அப்போது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்து கூச்சலிட்டார். உடனடியாக ஓடி வந்த பொதுமக்கள் ஊர் எல்லைகளை கண்காணித்தனர். அப்போது சந்தேகத்திற்கிடமாக சென்று கொண்டிருந்த 4 பேரை மடக்கி சோதித்ததில் அவர்களிடம் வெள்ளி கால் கொலுசு இருப்பது கண்டறிந்து அதனை பறிமுதல் செய்து தர்ம அடி கொடுத்து செங்கம் காவல்துறையினரை வரவழைத்து அவர்களிடம் ஒப்படைத்தனர். காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட அவர்களிடம் சிறப்பு விசாரணை நடந்து வருகிறது. சத்தியமா எவன் வச்சானோ கீழே